இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளியாயிருக்கிற மதராசி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல இவரோட வித்யுத் ஜாம்வால், ருக்மணி வசந்த், பிஜு மேனன் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. இசை அனிருத், இயக்கம் ஏஆர் முருகதாஸ். சமீபத்துல இவரோட இயக்கத்துல ஹிந்தியில சல்மான் கான் நடிச்சு வெளியான சிக்கந்தர் படம் அந்த அளவுக்கு சரியான வரவேற்பு பெறல. இந்த மதராசி படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம மேல பார்க்கலாம். கதைன்னு பார்க்க போனா சிவகார்த்திகேயனோட ரகு அப்படிங்கிற பாத்திரத்தை மையமா வச்சுதான் கதை பின்னப்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் நடிச்ச மாலதி அப்படிங்கிற பாத்திரத்தை காதலிக்கிறாரு. ஒரு பிரச்சனையினால அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி அதனால எப்படியாவது தற்கொலை செஞ்சே தீரணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுக்கிறாரு ரகு. ஆனா எல்லாத்துலயுமே இவருக்கு தோல்விதான். பேரலா தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சரை உருவாக்கி அது மூலமா காசு பார்க்க நினைக்கிற ஒரு கிரைம் சிண்டிகேட் தமிழ்நாட்டுக்குள்ள லாரி லாரியா கை துப்பாக்கிகளை கடத்தி விநியோகம் செய்ய நினைக்கிறாங்க. இதை மெயினா செய்யக்கூடிய ஆளு நம்ம வித்யுத் ஜம்வால் தான். இவரை துரத்துக்கிட்டு என்ஐஏ ஆபீசர் பிஜு மேனன் மற்றும் அவரோட டீம் இவரை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல அகஸ்மாத்தா பிஜு மேனன் சிவகார்த்திகேயனை ஆஸ்பத்திரியில வச்சு சந்திக்கிறாரு. கன் மாஃபியாவை பிடிக்க தான் செய்யற ஆபரேஷன்ல செத்தே ஆகணும்னு துடிக்கிற சிவகார்த்திகேயனை எப்படியாவது யூஸ் பண்ண நினைக்கிறாரு பிஜு மேனன். இதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படிங்கிறத பல விறுவிறுப்பான திருப்பங்களோட சொல்றதுதான் மதராசி படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த் வித்தியாசமா எழுதப்பட்ட சிவகார்த்திகேயனோட ரகு பாத்திரம் தான். சிறு வயதுல ஏற்பட்ட கொடூர சம்பவத்தினால மனநிலை பாதிக்கப்பட்டு பல வருடங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர ஒரு மென்டல் பேஷண்ட் தான் ரகு. இவரோட காதல் கதை, இவரோட பேக் ஸ்டோரி அடிக்கடி சில விஷயங்கள்னால ட்ரிகர் ஆகி மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப வயலண்டாக நடந்துப்பாரு. பல இடங்கள்ல கஜினி பாத்திரத்தோட ஒரு வேரியேஷன் தான் இந்த கதை அப்படின்னு நமக்கு தோண வைக்குது இந்த படம். நடக்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ப முடியாம இருந்தாலும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சில எக்ஸ்பிளனேஷன்லாம் டைரக்டர் அங்கங்க கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு இதுக்கு நம்மளுடைய பாராட்டுகள். கதையில அடிக்கடி வரக்கூடிய டிராமாட்டிக்கான திருப்பங்கள், இன்டர்வல் பிளாக், வித்யுத் ஜமாலோட கேங்குக்குள்ள போலீஸுடைய அண்டர் கவர் ஆஃபீஸர், அதே மாதிரி என்ஐஏ டீமுக்குள்ள மாஃபியாவோட ஆள், ரெண்டு பேரும் மாறி மாறி இன்ஃபர்மேஷன் பாஸ் செய்கிற இடங்கள்னு ரொம்பவே த்ரில்லிங்கா கதை சுவாரஸ்யமாவே நகருது. இந்த அளவுக்கு யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதினதுக்கு நம்முடைய பாராட்டுகள். ஆனா இதுல அவ்வளவா செட் ஆகாதது என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயினோட ரொமான்டிக் ட்ராக் தான். கஜினி படத்துல மெயினா எமோஷனல் டச் கொடுத்து அதை பெரிய வெற்றி படமா ஆக்கினது ரொம்பவே ஸ்ட்ராங்கான அந்த ரொமான்டிக் ட்ராக் தான். ஆனா இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட பேக் ஸ்டோரி கொடுத்த அளவு இம்பாக்ட் கூட இந்த ரொமான்டிக் ட்ராக் நமக்கு கொடுக்கல. மற்றபடி வேற குறைன்னு சொல்லணும்னா படத்தோட பிஜிஎம் மற்றும் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே ஜெனரிக்கா எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு கொடுத்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராக் ஆகுது. கண்டிப்பா ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷமாவது அதை கட் பண்ணியிருக்கலாம். படம் ரொம்பவே பெட்டரா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நடிப்புன்னு பார்க்க போனா ரொம்பவே கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இவரோட பாத்திரம் ரொம்பவே அழகா ஃபிளஷ் அவுட் பண்ணி நல்ல ஸ்கோப்போட எழுதப்பட்டது. சோகம், கோபம், காதல், ஆக்ஷன்னு பல விதமான எமோஷனல் ஸ்கோப் இதுக்குள்ள இருக்கு. அதையெல்லாம் அழகா யூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் நல்லாவே நடிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா தியேட்டர்ல வித்யுத் ஜமாலோட என்ட்ரிக்கு ரசிகர்கள் கிட்ட உள்ள அந்த ஆரவாரமான வரவேற்பு தான். அவரோட 2 ஆக்ஷன் காட்சிகளுக்கு பெரிய லெவல்ல விசில், கிளாப்ஸ்னு தியேட்டரே அமக்கலப்படுது. ஹிந்தியில கூட அவருக்கு இந்த அளவுக்கு மோசெல்லாம் கிடையாது. மற்றபடி பிஜு மேனன், ருக்மணி வசந்த் எல்லாருமே நல்லாவே நடிச்சு கொடுத்துருந்தாங்க. பாராட்டுகள். ஆக்ஷன் காட்சிகள், கொரியோகிராஃபி, செட்டு, சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு டெக்னிக்கலா இந்த படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒரே ஒரு புரியாத விஷயம் என்னன்னா படம் முழுக்க தமிழ்நாட்டில் நடந்தாலும் இந்த படத்துக்கு மதராசின்னு ஏன் பேர் வச்சிருக்காரு டைரக்டர் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. சரி, அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா மதராசி நல்ல ஒரு பொழுதுபோக்கான கொஞ்சம் வயலண்டா இருந்தாலும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வகையில விறுவிறுப்பா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10 ஸ்டார்ஸ்.
மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.